இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது. நிலச்சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. இருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கும் அரசு அதிகாரியான உங்களுக்கும் தான் இருக்கு. இப்போ நாம தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம். இதுல இயல்பான மழை பொழிவு தான் இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. என்னதான் நிலத்தடி நீர் பெருக்கம், காவேரி டெல்டா மேலாண்மை உள்ளிட்டவற்றுக்கு இந்த மழை துணையாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை, திடீர் வெள்ளம், நீலகிரி மலைப்பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்க தமிழக அரசு திட்டம். 7 முன்னோடி வங்கிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. கோவையில் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள மத்திய சிறைச்சாலை கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். 1118 காவலர் குடியிருப்புகளுக்கும் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சிறைகள் மற்றும் சிறைவாசிகளின் பாதுகாப்பினை மேம்படுத்துதல், சிறைவாசிகளின் நலன் மற்றும் சிறைவாசிகளை பொறுப்புள்ள நபர்களாக மாற்றி சமுதாயத்தில் மீண்டும் இணைத்தல் போன்ற முக்கிய நோக்கங்களாக கொண்டு செயல்படும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள். வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. 12 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிடில் மக்கள் துறையோடு நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க என்ன செய்தீர்கள் என அரசியல் கட்சியினருக்கு ஆளுநர் RN ரவி கேள்வி. கலாச்சார தலைமையகமான தஞ்சாவூர் வளமாக இல்லை எனவும் வேதனை. புகார் மீது நடவடிக்கை எடுப்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்றால் இடி ஐடி சோதனையை என்ன சொல்வது? உண்மையான புகார்கள் அடிப்படையில்தான் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. %5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளோம். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இந்த விவகாரத்தில் தமிழகம் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடத்தப்படும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கூட்டம் முடிஞ்ச பிறகு போராட்டம் குறித்து அறிவிப்பு வண்டி இடஒதுக்கீடு அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, ஒட்டுமொத்தம் ஒருவர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னா எல்லாரையும் கூட்டி பேசி நன்றி. பாமகவில் சிலருடைய பொறுப்பை நான் பறிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஆலோசனை கூட்டம்தான் இது எனவும் பேட்டி. ஒரு வார்த்தை போடுங்க, வதந்தி கடைசியில் தீ தர முடியுது. வதந்தியை பரப்பதற்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி ஆமாம் வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக
என்பதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அமீர் மக்களுடைய கொள்கை என்ன இந்த தேர்தலில், அதை பேசுவதற்காக, கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காக தான் இங்கே ராமதாசுடன் சேர்ந்தும் சரி, அவரது காலத்திற்கு பிறகும் சரி, அன்புமணியை தான் முன்னிலைப்படுத்துவோம். பாமக நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டன் வரை அன்புமணியை மட்டுமே முன்னிலைப்படுத்துவார்கள் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திட்டவட்டம். ஐயாவோடு சேர்ந்தும் சரி, மருத்துவர் ஐயா காலத்துக்கும் பிறகும் சரி, இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி தான். அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை. மருத்துவர் ஐயா உழைப்பு, எங்கள் உழைப்பு, கிராமத்தில் இருக்கிற அடிமட்ட ஒரு செயல் வீரர் அவன் உழைக்கிறான்னா கூட யாருக்காக? அடுத்தது அவர் தான். அவர் தான் முன்னிலைப்படுத்த போகிறோம், அவருக்காக தான் உழைக்க போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரை தொடருமான என்பது தெரியவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என திருமாவளவன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயர் காரணத்தினால் பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. 90களில் தான் சந்திக்க நெருக்கடிகளை விவரிக்க முடியாது எனவும் திருமாவளவன் பேச்சு. நான் சந்தித்த அத்தகைய நெருக்கடிகளை விவரிக்க முடியாது. விடுதலை புலிகள், விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த பெயர் காரணத்தினாலேயே பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. அமைச்சர் சி.வி. கணேசன், தொழிற்சங்கத்தினர், சாம்சங் நிறுவனம் தரப்பு பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைதான 4 பேருக்கும் ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழுமாத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் சிக்கியவர்கள் 6 மாதங்களில் 5 பேரை கொன்று நகைகளை கொள்ளையடித்தது அம்பலம். திருட்டு நகைகளை உருக்கி கொடுத்ததாக நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் கைது செய்துள்ளதாக மேற்கு மண்டல ஐஜி தகவல். மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில். அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சென்னை ஆயிரம் விளக்கு, பட்டினப்பாக்கம், பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெட்டு வெட்டு பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையின் புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் திறக்கப்படும். ரயில்வே நடைமேடை அமைக்கும் பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல். தமிழகத்தில் 34 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 32 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். வீரியமில்லா கொரோனா பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஜனநாயகத்தில் நீதிமன்றம், சட்டமன்றம், சட்ட அமலாக்கம் ஆகிய 3 தூண்களும் சமம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் திட்டவட்டம்.
பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக தரைதள வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் காரில் ஏறி விளையாடிய 4 சிறுவர்கள் உயிரிழப்பு. காரின் கதவு திடீரென பூட்டிக் கொண்டதால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பயங்கரவாத அமைப்புக்கு உளவு பார்த்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஷாஜத் கைது. ஏற்கனவே பெண் யூடியூபர் கைதான நிலையில் மேலும் ஒருவர் கைது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு. ஜோ பைடன் நலம் பெற கமலா ஹாரிஸ், ஹிலாரி கிளின்டன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பிரார்த்தனை. போப் பதவியேற்பு விழாவில் சந்தித்துக் கொண்ட அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பரஸ்பரம் நலம் விசாரிப்பு. ஏர் இண்டியா விமானத்தில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் கடும் அவதி. முகம் முழுவதும் வியர்வை வடிந்ததால் அட்டையை வைத்து விசிறிய காட்சிகள் வெளியீடு. இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் 61வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ அணிகளுக்கு இடையே பல பரீட்சை. போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 8755க்கும் 1 சவரன் 70,040 ரூபாய்க்கும் விற்பனை.